ட்ரேடிங் ஆரம்பிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முதல் கிளாஸாகவே இருக்கும். இப்போது ஒரு மார்க்கெட்டில் நம்ம குறைஞ்ச ப்ரைஸில் வாங்கி கொஞ்சம் அதிகமான ப்ரைஸில் விற்று லாபம் பண்ணுற ஒரு விஷயம் ட்ரேடிங். ஸோ நம்ம ஒரு 168 ரூபாய்க்கு வாங்கி அது ஒரு 169 ரூபாய்க்கு நம்ம விற்கும்போது நமக்கு ₹1 லாபம் கிடைக்குது. ஸோ இதேவே வந்து ஒரு வாங்கி விற்கிற ரீதியை நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்ஸாக கிராஃபாக நமக்கு குறிகாட்டுது. அப்போ நார்மலாக புதுசாக வர ஒருத்தருக்கு எங்கே நம்ம கம்மியான விலையில் வாங்கிறது, எப்போ நம்ம சரியான முறையில் விற்கிறது, எந்த ஒரு ப்ரைஸ் வரைக்கும் மார்க்கெட்டில் வரும் என்னுள்ள விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இப்போ நமக்கு இப்போ மார்க்கெட் இங்கே இருக்குதுனாலும் அடுத்தது மேலே போகுமா தாழ வருமா എന്നുള്ള விஷயம் தெரியாது. இது நம்ம ஒரு டெக்னிக்கல் அனலிசிஸ் மூலமாக கண்டுபிடிக்கலாம். அப்போ டெக்னிக்கல் அனலிசிஸ் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதில் இருக்கிற ஓரோ கேண்டிலுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி இந்த கேரக்டர் எதனால, இந்த ஒரு கேண்டில் எதனால உருவாயிடுச்சு, இது ஏன் க்ரீன் கேண்டிலாக இருக்குது, இது ஏன் ரெட் கேண்டிலாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு புரியணும். அப்போது நம்ம இப்போ இருக்கிறது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் இது இந்தியன் மார்க்கெட் ட்ரேடிங்காக இருந்தாலும் பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் இதே கான்செப்ட் தான். அப்போ இந்த கேண்டில் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்காத வரைக்கும் நமக்கு மார்க்கெட்டில் பை பண்ணி செல் பண்ண முடியாது. அது ஒரு டெக்னிக்கல் அனலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பேசிக் கான்செப்ட் என்ன, எதனால மார்க்கெட் மேலே போகுது, எதனால மார்க்கெட் கீழே வருது, எப்போ நம்ம வாங்கி எப்போ விற்று நம்ம லாபத்தை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பேசிக் கான்செப்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா மார்க்கெட்டில் ஏன் இந்த கேண்டில்ஸ் உருவாகுது, இந்த கேண்டில்ஸ் என்ன எதுனே ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். இப்போது இந்த இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம 168 ரூபாய்க்கு 168 ரூபா 5.514 இருக்குது. இங்கே நம்ம வாங்கி இருந்துச்சு அப்படின்னா இப்போ நமக்கு மார்க்கெட் இங்கே இருக்குது, இங்கே விட்டுட்டேன்னா நமக்கு லாபம். ஸோ இந்த இடத்துல விட்டுட்டு இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பை பண்ணாலும் நமக்கு லாபம். ரெண்டு விதமாகவும் பையும் செல்லும் நம்ம பண்ணி லாபத்தை சம்பாதிச்சிக்கலாம். அப்போ ரெண்டு விஷயங்கள் தான் இதில் இருக்குது. ஒன்று பை, ரெண்டு செல்லு. இது இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், செல் பண்ணிவிட்டு பை பண்ணியும் லாபத்தை எடுத்துக்கலாம். இது எப்படி நம்ம சாத்தியமாகுது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கேண்டில் என்ன அப்படின்னு நம்ம தெரியணும் ஃபஸ்ட்டு. அப்போது ஒரு மார்க்கெட்டில் நம்ம எப்போ வாங்கலாம் எப்போ விற்கலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு கேண்டிலோட கேரக்டர் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இப்போ பாரு 168 ரூபா 168.5 ப்ரைஸ் நிற்கிது. இங்கே இருந்து பையர்ஸ் எல்லாம் பை பண்ணி மார்க்கெட்டை இங்கே எங்கே 168.5க்கு மார்க்கெட் மேலே வந்துச்சு. இங்கே வரைக்கும் மார்க்கெட்டை எல்லோரும் பை பண்ணிட்டாங்க. அப்போது ஒரு சில ஆளுங்க ஏற்கனவே வாங்கி வச்சவங்க 168 ரூபாயிலிருந்து விற்க ஆரம்பிக்குது. செல் பண்ணி அவங்க லாபத்தை எடுக்க ஆரம்பிக்கும் போது மார்க்கெட் கொஞ்சம் கீழே வர ஆரம்பிச்சுக்கும். ஸோ பாதியில் வந்து மார்க்கெட் நிற்கும். மறுபடியும் இங்கே இருந்த அடுத்த கொஞ்சம் பையர்ஸு பை பண்ணி மார்க்கெட்டை மேலே வரைக்கும் 168.579 வரைக்கும் கொண்டு போகுது. ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு பை செல் பை நமக்கு நடக்குது. இது நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணது இல்லைங்களா. அப்போது இந்த இடத்துல இந்த ஒரு கிராஃபை நமக்கு புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கேண்டிலாக மாற்றி நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணது ப்ரைஸை. எப்படி கேண்டிலாக மாறுதுன்னா இது ஒரு கேண்டில். அப்போ ரெண்டு விதமான கேண்டில்ஸ் இருக்குது. ஒன்று க்ரீன் கேண்டில், ஒன்று ரெட் கேண்டில். இப்போ இந்த க்ரீன் கேண்டிலோட என்ன நம்ம எது நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணது, ஒரு புல்லிஷ், அதாவது பையர்ஸ் நல்லா இருக்குது, மார்க்கெட் மேலே போகுது, இதுக்கு பேர் புல்லிஷ் க்ரீன். அடுத்தது ரெட் கேண்டில். ரெட் கேண்டில் என்ன காணுது, செல்லர்ஸே குறிகாட்டுது. செல்லர்ஸே குறிகாட்டுது ரெட் கேண்டில். ஸோ இப்போ க்ரீன் கேண்டில் ரெட் கேண்டில் இது ரெண்டு பையர்ஸு, இது செல்லர்ஸ், இது புல்லிஷ் இது பேரிஷ் அப்படின்னு ஒரு விஷயத்தை நமக்கு காமிக்குது. ஸோ மார்க்கெட் நமக்கு இப்போ எங்கே நிற்கிது அப்படின்னா இப்போது மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ப்ரைஸ் 168.600 இந்த இடத்துல நிற்கிது.
இதுக்கு கீழே நிற்கிற மார்க்கெட்டு, இதுக்கு மார்க்கெட் இந்த ப்ரைஸில் இருந்தால் கீழே வருது அப்படின்னா இதுக்கு பேர் பியரிஷ், மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னு அர்த்தம். இதிலிருந்து மார்க்கெட் ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட் புல்லிஷ், மார்க்கெட் மேலே அப் ட்ரெண்டில் போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு விஷயந்தான் இதில் நமக்கு காமிக்குது. அப்போது இந்த கேண்டில் நமக்கு பார்க்கணும் உடனேமே என்ன தெரியணும், இந்த கேண்டிலில் என்ன நடக்குது அப்படின்னு ஒரு விஷயம் தெரியணும். இப்போ ஒரு மார்க்கெட் எங்கே நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் நம்மளால் பண்ண முடியும். இப்போ இங்கே இந்த இடத்துல நம்ம ஒரு ப்ரைஸ், இப்போ இங்கேருந்து நம்ம மார்க்கெட்டே ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மார்க்கெட்டு இங்கே இருந்து மார்க்கெட் நேராக கீழே வருது. மார்க்கெட் செல்லர்ஸ் இங்கே வரைக்கும் செல் பண்ணியிருந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட்டு மறுபடியும் இங்கே இருந்து மறுபடியும் பையர்ஸு மார்க்கெட்டை மேலே கூட்டிகிட்டு போகுது. இங்கே கூட்டிகிட்டு போன மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே வருது, இங்கே வந்து மார்க்கெட் ஸ்டாப் ஆகுது. அப்போ மார்க்கெட் இங்கே ஆரம்பித்த மார்க்கெட்டு கீழே வந்து மேலே போய் இங்கே நிற்கிது. இப்போது இது ஒரு கேண்டிலாக நம்ம பார்க்கும்போது இது ஒரு கிராஃபிக்கலாக இருக்குது. இது நம்ம கேண்டிலாக பார்க்கும்போது இந்த இடத்துலிருந்து இந்த இடம் வரைக்கும் போடியாக இருக்கும். மேலே இங்கே இருந்து இங்கே வரைக்கும் விக்கு தான் காமிக்கும் நமக்கு. இதுக்கு பேர் தான் விக். இப்படி ஒரு விக் இருக்கும். இப்போ ஒரு விக் இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட்டு எங்கே இந்த லைனுக்கு மேலே தான் நின்றுருக்கும். ஸோ இது ஒரு க்ரீன் கேண்டிலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு, க்ரீன் கேண்டிலாக தான் இருக்குது. இது ஒரு புல்லிஷ் கேண்டிலாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் இருந்து மேலே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இது எப்போவுமே ஒரு க்ரீன் கேண்டிலாக தான் இருக்கும். அது ஒரு புல்லிஷாக காமிக்குது. என்ன காரணம், நம்ம ப்ரைஸ் ஆரம்பித்த ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் மேலே தான் இருக்குது. அப்போ இந்த விக் என்ன மிக்குது கீழே இருக்குது, பியரிஷ் இல்லைன்னு சொல்லுது அப்படின்னு கேட்டோன்னா மார்க்கெட்டு இங்கே இருந்து கீழே போயிருக்கோம். இந்த கீழே போனது தான் ஒரு விக்காக காமிச்சிருக்கோம். இதிலிருந்து மார்க்கெட் நேராக மேலே போயிருக்கு, இந்த லைன் நேராக மேலே போயிருக்கும். ஆனால் மார்க்கெட் அங்கேயே ஸ்டேபிள் ஆகலை, திருப்பி இங்கே வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த போடிக்குள்ளே மட்டும்தான் மார்க்கெட் நடந்திருக்கு. இதெல்லாம் மார்க்கெட் பையர்ஸ் செல்லர்ஸ் ஆக்டிவாகி பை பண்ணி செல் பண்ண இடம். அப்போ இந்த இடத்துல செல்லர்ஸ் நடந்திருக்கு, இந்த மாதிரி இருக்குது. இது குறிகாட்டுது. அப்போ ஒரு பையர்ஸ் ஒரு செல்லிங் பையிங் செல்லிங் எப்படி நடந்திருக்குன்னு நமக்கு இண்டிகேட் பண்ணுறது இந்த கேண்டில் தான். அப்போ இதே மாதிரி நம்ம ஒரு கேண்டில் பார்க்கும்போது தான் இங்கே பாருங்கள், லைவிலே நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கேண்டில் எங்கே ஆரம்பிச்சிருக்கோம், இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே ஆரம்பித்த கேண்டில் எங்கே போகுது, இங்கே பாரு. இப்போ இதுக்கு கீழே வந்தால் ரெட்டு காமிச்சிச்சு, கீழே வந்த உடனே போடியாக தான் இருந்துச்சு. இப்போ மேலே போகுது. இப்போ இதுக்கு மேலே இதுதான் சென்ட்ரல் லைன், இதுதான் சென்ட்ரல் லைன். இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலே போச்சுன்னா க்ரீன் கேண்டில், சென்ட்ரல் லைனுக்கு கீழே வந்துச்சுன்னா ரெட் கேண்டில். இப்போ நீங்கள் லைவிலே பார்க்குறோம், சென்ட்ரல்லே நிற்கிது. அப்போ பார்த்தீங்களா, மேலே போகும்போது க்ரீன் கேண்டில். அப்போ இங்கே ஒரு விக் இருக்குது. என்ன காரணம், மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறம். இப்போ மார்க்கெட் நம்மளே பார்த்துட்டோம், இங்கே வரைக்கும் வரும்போது க்ரீனில் இருந்துச்சு. இது ஆரம்பித்த ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் கீழே போகும்போது ரெட் ஆகுது. என்ன காரணம், இங்கே செல்லர்ஸ் இங்கே பையர்ஸ். அப்போ இந்த விக் எப்படி உருவாயிடுச்சுன்னு ஒரு விஷயம் நீங்கள் லைவிலே பார்த்துட்டுங்க, அதனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இங்கே வரைக்கும் வந்த மார்க்கெட் கொஞ்சம் மேலே போய் மறுபடியும் இங்கே இருந்து மார்க்கெட் மேலே போகலை, போயிருந்தேன்னா அங்கேயும் இதே மாதிரி ஒரு விக் இருந்திருக்கும். ஸோ அதிலிருந்து மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், போடி பக்காவாக இருக்குது, போடியாக இருக்குது ஃபுல்லாக. இப்போது இந்த இடத்துல பாருங்கள் விக்கு, அதாவது இந்த லைன் மாதிரி வரணும் அப்படின்னா இந்த மார்க்கெட் மேலே போகணும். இங்கே வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா அங்கே வரைக்கும் லைனே குறிகாட்டும். இப்படி ஓரோ கேண்டிலுமே நம்ம மார்க்கெட்டில் பார்த்து புரிஞ்சுக்கிட்டுனா தான் மார்க்கெட்டில் இந்த கேண்டில் ஓரோரோ கேண்டிலோட கேரக்டர் என்ன, அது இதனால் இப்படி நடக்குதுன்னு புரியும். இப்போ பாருங்கள், இங்கே சின்னதாக ஒரு விக்கு உருவாயிருக்கு. இது நீ மேலே போக போக இந்த விக்கு வரும். அது எங்கே போய் மார்க்கெட் நிற்கிறோ அங்கே இருந்து அடுத்த கேண்டில் ஆரம்பிக்கும். இப்போ இந்த கேண்டில் நம்ம 1 minute கேண்டில் தான் வச்சுருக்கோம். நம்ம வச்சுருக்க கேண்டில் 1 minute கேண்டில். இப்போ பாருங்கள், மார்க்கெட் இங்கே போனதுக்கப்புறம் இங்கே தான் இருந்துச்சு, கீழே இங்கே வரைக்கும் வந்துச்சு. இப்போ இங்கே பாருங்கள், ஆரம்பித்த மார்க்கெட்டுக்கு இங்கே தான் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்கோம், இங்கே க்ளோஸ் ஆன மார்க்கெட் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். கீழே வந்த வரைக்கும் ரெட்டில் காமிச்ச மார்க்கெட்டு
இந்த லைனுக்கு மேலே போகுது. போன வரைக்கும் என்ன க்ரீன் ஆகிடுச்சு, ரெட்டாக இருந்த கேண்டில் க்ரீன் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த இங்கே ஆரம்பித்த மார்க்கெட் மேலே போனால் க்ரீன், கீழே வந்தால் ரெட்டு. ஸோ இது ஒரு வீக். எப்படி மார்க்கெட் இங்கே வரைக்கும் செல் ஆகி அதுக்கப்புறம் பையர்ஸ் தூக்கி மார்க்கெட்டை கரண்ட் ப்ரைஸ்லேருந்து அப்பில் கொண்டு போயிடுச்சு. இப்போ மறுபடியும் செல்லர்ஸ் என்ன பண்ணிட்டா, செல் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டா. அப்போ மேலே போனதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக அங்கே விக் இருக்குது. இப்போ இந்த லைன் ஆரம்பித்த ப்ரைஸிலிருந்து மார்க்கெட் கீழே போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஆனால் மேலே போயிருக்குன்னு ஒரு இண்டிகேஷன் இங்கே விக்கு வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கேண்டிலுக்கும் மார்க்கெட் மேலே போகல, இங்கே தான் நிற்கிது. இப்படி தான் ஓரோ கேண்டிலுடைய ஃபார்மேஷன். இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. 3 கேண்டில் ஆகிடுச்சு. இங்கே முடிஞ்ச மார்க்கெட் மறுபடியும் இங்கே ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இங்கே ஆரம்பிச்சிருக்குன்னா இதுக்கு மேலே போகிற வரைக்கும் க்ரீன், ஆனால் மேலே போயிடுச்சா, போகலை. மேலே போயிட்டு ஆரம்பித்த இடத்துல வரும்போதே அது ரெட் ஆகிடுச்சு. ரெட்டில் இருந்து கீழே போனால் ரெட்டு. இப்போ பாருங்கள், மார்க்கெட் க்ரீனில் போயிட்டுருக்கு. என்ன காரணம், மார்க்கெட்டு இந்த ரெட்டில் முடிஞ்ச மார்க்கெட் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் கீழே போயிடுச்சு. கீழே போன மார்க்கெட் மறுபடியும் தூக்கி மேலே போயிடுச்சு. இங்கே வரைக்கும் வந்துச்சு. இங்கே வந்த மார்க்கெட் மறுபடியும் செல்லர்ஸ் கொஞ்சம் கீழே இறக்கி இங்கே வரைக்கும் வந்திருக்கு. இனி இப்போ பையிங் நடக்குமா செல்லிங் நடக்குமானாலும் இப்போ இந்த கேண்டிலோட ஒரு கேரக்டர் எப்படி உருவாகுது அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு புரியுது. ஒரு கேண்டில் இப்படி ஓரோ கேண்டில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அடுத்தது மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியும். இது இப்போ ஒரு 1 மினிட் கேண்டில். இதே மாதிரி 1 2 3 4 5 இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் சேர்ந்து தான் ஒரு கேண்டில் உருவாகும். அந்த கேண்டில் உருவாகனா எப்படி இருக்கும் அப்படின்னாலும் இதே மாதிரி இங்கே ஒரு விக்கு இருக்கும். இந்த விக்கிலிருந்து இங்கே வரைக்கும் போடி இருக்கும், இங்கே ஒரு விக்கு இருக்கும். இதுதான் 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஒரு கேரக்டராக இருக்கும். எப்படி இருக்கும்னு நான் கொஞ்சம் வரைச்சி காமிக்கிறேன். இப்போ இதே போல் நம்ம ஒரு கேண்டிலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த 5 கேண்டிலுக்கு நம்ம வரைய போகிறோம். இந்த 5 கேண்டிலுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கு நேர கேண்டில் இங்கே வரைக்கும் போடியாக இருக்கும். 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு விக் எங்கே இருந்து இருக்கும், இதுக்கு நேர இங்கே இருந்து இங்கே வரைக்கும் விக் இருக்கும். இங்கே வரைக்கும் விக் இருக்கும். இப்போ இந்த 5 கேண்டிலை ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலாக எடுத்து பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு கேண்டில் கிடைக்கிறது. இப்போது 1 மினிட் கேண்டில் 5 மினிட் கேண்டில் எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி தான் ஓரோ கேண்டிலும். இனி இந்த ஒரு கேண்டில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது இந்த கேண்டிலோட கேரக்டர், ஓரோ கேண்டிலும் நமக்கு ஓரோ விஷயத்தை குறிகாட்டுது. இப்போ நம்ம பார்க்கலாம் என்ன குறிகாட்டுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மார்க்கெட் போய் வந்த வழி எல்லாம் பார்த்துக்கிட்டோம். எதனால ரெட் ஆகுது, எதனால க்ரீன் ஆகுதுன்னு நல்ல விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டோம். கரண்ட் ப்ரைஸ்லேருந்து மேலே போனால் பை, கீழே வந்துச்சுன்னா செல் அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். இப்போது ஓரோ கேண்டிலுமே என்ன குறிகாட்டுது, நமக்கு என்ன சொல்லி புரிய வைக்க வருது அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது இப்போ பாருங்கள், இந்த கேண்டில் எடுங்களா, இதில் எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் மார்க்கெட்டு, இங்கே ஆரம்பிச்சிருக்கோம் மார்க்கெட்டு. இந்த இடத்துல ஆரம்பித்த மார்க்கெட்டு மேலே கொண்டு போய் இங்கே ஒரு விக்கு வந்திருக்கு, அங்கேருந்து செல் ஆகி இங்கே வந்திருக்கு. சரிங்களா, மறுபடியும் ஃபஸ்ட்டு இங்கே ஆரம்பித்த மார்க்கெட்டை கொஞ்சம் மார்க்கெட் கீழே கொண்டு போயிட்டு பையர்ஸ் மேலே மார்க்கெட் இங்கே வரை கொண்டு வந்திருக்கு. கொண்டு வந்த மார்க்கெட் கொஞ்சம் செல் ஆகி இங்கே இடத்துல நிற்கிறது. இப்போ பாருங்கள், இங்கே செல்லர்ஸு, இது பையர்ஸு. அப்போ இந்த இடத்துல வந்த மார்க்கெட்டை பையர்ஸ் தூக்கிட்டு போகுது. இங்கே வந்த பையிங்கான இடத்துல இருந்து செல்லர்ஸ் தூக்கிட்டு வந்து இங்கே விற்கிது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு கேண்டில், இந்த கேண்டில் குறிகாட்டுது. அப்போது அடுத்த கேண்டில் என்ன நடக்குது, மார்க்கெட் இங்கே பிடிச்ச கேண்டில் கொஞ்சம் மேலே போன மார்க்கெட்டை கீழே இறக்கிட்டா, இங்கே வரை கொண்டு வச்சு. அப்போ செல்லர்ஸ் இங்கே ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே செல்லர்ஸ் இங்கே பை பண்ணுறதுடைய செல் பண்ணுறதுக்கு தான் பவர் ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே வரைக்கும் வந்துச்சு. அடுத்த மார்க்கெட் இங்கே ஆரம்பிச்சிட்டனால பையர்ஸ் என்ன பண்ணுது, மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறக்கின இங்கே கொஞ்சம் கீழே இறக்கியிருக்காங்க செல்லர்ஸு. பையர்ஸ் மறுபடியும் மேலே தூக்கிட்டு போய் இங்கே வச்சுருக்கு. மறுபடியும் மார்க்கெட் இப்படி போகுது. அப்போ ஓரோ கேண்டிலுடைய கேரக்டரை நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு என்ன விஷயம் புரியும்,
இங்கே ஒரு கேண்டில் நமக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னு புரியும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கேருந்து மார்க்கெட்டை இங்கே வரைக்கும் கொண்டு வந்து வச்சுருக்கிறது செல்லர்ஸ் தான், சரிங்களா. இப்போ இந்த கேண்டில் பாருங்கள், இங்கே இருந்து பயர்ஸு மார்க்கெட்டை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்கு. ஸோ இங்கேருந்து அடுத்தது பயர்ஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு உள்ள ஒரு விஷயத்தை நல்லா நமக்கு குறி காட்டுச்சு. இப்போ இங்கே இவ்வளோ செல்லர்ஸ் இருக்குன்னா பயர்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் பை பண்ணாலும் செல்லிங் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி செல்லிங் ஆகி பாருங்கள், பயர்ஸ் மறுபடியும் இங்கே வரைக்கும் வந்தனாலுமே செல்லர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, செல் பண்ணி மார்க்கெட்டை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு கேண்டில் வச்சுக்கிட்டு நமக்கு பயர்ஸ் அதிகமாக இருக்கா செல்லர்ஸ் அதிகமாக இருக்கா அப்படின்னு உள்ள ஒரு விஷயம் இதோட ஓரோ கேரக்டர் வச்சு நம்மளால் சொல்ல முடியும். இப்போ இது பாருங்கள், இங்கே பயர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த கேண்டில் இருந்து நமக்கு புரியுது. இதுக்கு பேர் தான் டோஜி கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே இந்த இடத்துல நம்ம பை பண்ணணுமா செல் பண்ணணுமான்னுள்ள ஒரு விஷயந்தான் நம்ம நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் அனலைசிஸில் கற்றுக்க போகிறோம். இப்போ இது மாதிரி டோஞ்சி அப்படின்னு வரும்போது பயர்ஸும் ஈக்குவலாக இருக்குது செல்லர்ஸும் ஈக்குவலாக இருக்குன்னு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எந்த இடத்துல பை பண்ணுறது எந்த இடத்துல செல் பண்ணுறது. அப்போது இந்த இடத்துல நமக்கு பவர் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டு விஷயங்களே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று, இதோட டாப்பு பயர்ஸ் இங்கே இருக்குது, இங்கே வரைக்கும் பயர்ஸ் இருக்காங்க, இங்கே வந்துச்சுன்னா உடனே பயர்ஸ் தூக்கிட்டு போய் மேலே விடுது, இங்கே வந்துச்சுன்னா உடனே செல்லர்ஸ் தூக்கிட்டு வந்து கீழே விடுது. ஸோ அடுத்து நமக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணணும், அப்போ தான் நம்ம மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும், வாங்கணுமா விற்கணுமா. அப்போது இதோட ஹை, இந்த டோஜி கேண்டோட ஹை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போனால் மட்டும்தான் பயர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு அர்த்தம். அப்போ செல்லர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஒரு ரெண்டு விஷயங்கள் இந்த ஒரு கேண்டில் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதே போல் நம்ம இனி இவ்வளோ கேண்டில்ஸ் இது வச்சுக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இதில் ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டிருக்கோம், ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியணுக்காக இந்த ஒரு லைவ் மார்க்கெட்லேயும் நான் இது போடுறோம். இப்போ நம்ம இதில் பார்க்கலாம், ஹை பிரேக் ஆகுதா லோ பிரேக் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஹை பிரேக் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போகுது கீழே வருது அப்படின்னு விஷயத்தை நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டோஜியை கொஞ்சம் பிரேக்கப் பண்ணியிருக்கேன், ஆனால் அது ஒரு விக்கு மாதிரி தான் இருக்குது. இது பிரேக்கப் பண்ணி இதே மாதிரி ஒரு கேண்டில் மேலே வந்தால் தான் நம்ம அது கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கணும். இது ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க முடியாது, இந்த விக்கை நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க முடியும். இதே மாதிரி ஒரு கேண்டில் இந்த லைனுக்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இது டோஜி கேண்டிலுக்கு மேலே, ஸோ பயர்ஸ் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கேண்டிலை மேலே தூக்கிட்டு போயிட்டு செல்லர்ஸ் கீழே கொண்டு வந்துட்டோம். அப்போ இங்கே பயர்ஸ் அதிகமாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குது. அப்போ இந்த ஒரு கேண்டில் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த ஒரு சின்ன கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த லைனுக்கு கீழே மேலே போகவே மாட்டேங்குது, செல்லர்ஸ் மேலே விடலை. அப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு கீழே வரவே மாட்டேங்குது. இங்கே இப்போ செல்லர்ஸு கம்மியாக இருக்குது, பயர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே செல்லர்ஸு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது 2 பிரேக் அவுட் நமக்கு நடந்துச்சுனால நமக்கு மார்க்கெட்லேயும் இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ ஒரு கேண்டிலோட கேரக்டர் நமக்கு புரியணும். ரெட் கேண்டில்னா என்ன, க்ரீன் கேண்டில்னா என்ன, அப்போ புல்லிஷா பேரிஷா. இந்த புல்லிஷ்லையுமே இது டோஜி ஓரோ கேரக்டர். இது பாருங்கள், செல்லிங் பவர் ஜாஸ்தியாக இருக்குது, இது பையிங் பவர் ஜாஸ்தியாக இருக்குது, அப்போ ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல எங்கே நம்ம பை பண்ணுறதுன்னு ஒரு சின்ன கன்செப்ட் தான் இது நான் சொல்ல வரேன். இப்போ பயர்ஸ் செல்லர்ஸ் ஈக்குவலாக இருக்குது, ஒரு டோஜி க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த நமக்கு எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இதில் வச்சு தான். இதோட பிரேக் அவுட், இது பிரேக் பண்ணி மேலே ஒரு கேண்டில் அடிச்சுன்னா நம்ம பையை ஃபோக்கஸ் பண்ணலாம், இது பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம செல்லை ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பாருங்கள், இது இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்துக்கு நம்ம கன்சோல்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு கன்சோல்டேஷன் ஏரியாவில் யாருமே பையும் செல்லும் பண்ண மாட்டாங்க. இது ஒரு ஜஸ்ட்டு கேண்டிலுக்கு மட்டும்தான் சொல்கிறோம். நம்ம இனி அடுத்தது மார்க்கெட் விரிவாக படிக்க போகும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் நிறைய விஷயம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் ஈஸியாக நான் சொல்லித்தர அளவுக்கு ட்ரை பண்ணுறேன், பாருங்கள். இப்போ இந்த ஏரியாவுக்கு நம்ம ஒரு பேர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், கன்சோல்டேஷன் அப்படின்னு பேர். இந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்குள்ளே மார்க்கெட் போகுது அப்படின்னா கன்சோல்டேஷன் அப்படின்னு பேர். இப்போ இந்த கன்சோல்டேஷன் வரும்போது நமக்கு ரொம்ப மண்டை பெருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப நேரம் இப்படி போயிடுச்சுன்னா என்னடா பையும் பண்ண முடியல செல்லும் பண்ண முடியல. ஆனால் இங்கே நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டியே நமக்கு தெரியுது. ஸோ இங்கே பாருங்கள், பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் கீழே வந்துச்சுன்னு மட்டும் இல்லை, இங்கே ஒரு கேண்டிலும் நமக்கு கிடைச்சிது. ஸோ
இங்கே இந்த இடத்துல நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. எப்போ இதே பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் எப்போ கீழே வருதோ அப்போ நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்செப்ட் தான் மார்க்கெட்லேயும் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ஒரு கன்சோல்டேஷனை எப்போ கீழே பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ நம்ம செல் பண்ணிக்கலாம். இந்த கன்சோல்டேஷனை எப்போ பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதோ அப்போ நம்ம பை பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அப்போ இதே போன்ற இது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இதே போன்ற விஷயங்களில் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. ஒரு மார்க்கெட்டில் எப்போ பை பண்ணலாம் செல் பண்ணலாம். ஆனால் இந்த இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் உங்களுக்கு தெரியணுக்காக மட்டும் நான் எடுத்தது. இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் வச்சு மார்க்கெட்டில் நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஆனால் இது புரிஞ்சுக்கிட்டேன்னா உங்களால் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த கன்சோல்டேஷன் மார்க்கெட்டே உடச்சிச்சு. இந்த லைனே உடச்சி மார்க்கெட் கீழே வந்துச்சு. இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணும்போதே நம்ம இங்கே ஒரு செல் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டோம், செல்லு பண்ணிட்டோம். இப்போ மார்க்கெட் ஸ்டில் நமக்கு ப்ராஃபிட்டில் கீழே போயிட்டே இருக்கு. புரியுதுங்களா? இதே போன்ற விஷயங்கள் வச்சு தான் நம்ம மார்க்கெட்டில் பை ஆகுதா செல் ஆகுதா அப்படின்னு ஒரு கான்செப்ட் புரியுது. இனி இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த விஷயங்கள் அது நம்ம என்னென்னா, இது ஒரு விஷயம் மட்டுமே வச்சு மார்க்கெட் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும், லாபத்தை சம்பாதிக்க முடியாதா? ஆனால் இது ஒரு பேசிக் கான்செப்ட் தான். இது வச்சு மட்டும் நம்ம சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ மார்க்கெட்டில் ஆல்ரெடி நான் போன வீடியோவில் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அது அதே தான் சேம், அதே தான் இதுவும். இது நம்ம இப்படி வரைகிறோம், இது இப்படி கேண்டில் இருக்கும். இந்த இப்போ நான் இங்கே வரைஞ்சது பாருங்கள், மார்க்கெட் இங்கேருந்து மேலே போய் கீழே வருது. இந்த ஒரு ரீடெஸ்ட்டு 50% ரீடெஸ்ட்டு. ஸோ மார்க்கெட்டில் எப்போவுமே மேலே போகிற மார்க்கெட்டு பாதி தூரம் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இங்கே இருந்த மார்க்கெட்டு இங்கே வந்திருக்கு. இங்கே வந்த மார்க்கெட்டு மறுபடியும் மார்க்கெட் எங்கே போகுது? கீழே போகுது. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் எடுத்திருந்துச்சு. அப்படின்னாலும் நீங்கள் இது தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் அடுத்தடுத்த நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு அடுத்த ஒரு லெவலுக்கு நம்ம போக முடியாது. அப்போ இது கன்ஃபார்மாக உங்களுக்கு பண்ண முடியும். இல்லைன்னா ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணித்தரேன்.